மாவட்டம் அகரம்சேரி எனும் இடத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தவேக சார்பில் விஜய் பங்கேற்கும் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கடும் வெயில் காரணமாக மேற்கூரையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. விஜய் இதற்காக சென்னையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அங்கு வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு குடிநீர் வசதி, மருத்துவ வசதி, கழிப்பிட வசதி போன்றவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோல இது மக்கள் சந்திப்பு கூட்டம் இல்லை என்பதால் நிர்வாகிகளுக்கு மட்டுமே அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. நிர்வாகிகளுக்கு QR கோடு அனுமதியுடன் அனுமதி வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். அவருடன் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம். தற்போது இந்த வேலூர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய தவேக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன விவரங்களை சொல்றாங்க? வேலூர் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய தவேகவுடைய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நிறைவடைந்து நிர்வாகிகளை QR கோடு மூலமாக பரிசோதனை செய்து உள்ளே அனுப்பும் பணியானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது சேலத்தை தொடர்ந்து வேலூர் மாவட்டம் வேலூர் அருகே இருக்கக்கூடிய அகரம்சேரி என்கிற பகுதியில சுமார் கிட்டத்தட்ட 33 ஏக்கர் நிலத்துல 700 மீட்டர் தூரத்திற்கு மேற்கூரை அமைக்கப்பட்டு 5000 நாற்காலிகள் போடப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமானது இன்று நடைபெறுகிறது. மதியம் 12 மணிக்கு துவங்கி 3 மணி வரை நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் அந்த கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் கலந்து கொண்டு பேச இருக்கிறார். குறிப்பாக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக 5000 பேருக்கு நிர்வாகிகள் 5000 பேருக்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு சென்னையிலிருந்து QR கோடு மூலமாக அந்த அனுமதி அட்டையானது வழங்கப்பட்டிருக்கிறது. காலை முதலே இந்த பகுதியில் தொண்டர்கள் குவிய ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது இந்த பணி என்பது முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. குறிப்பாக நாற்காலிகள் அமைப்பது, தண்ணீர் பாட்டில்கள், கழிப்பிடங்கள் போன்ற வசதிகள் செய்யும் பணி இன்று காலை வரை நடைபெற்று வந்தது. தற்பொழுது பணிகள் முடிந்து QR கோடு மூலமாக வரக்கூடிய நிர்வாகிகளை உள்ளே அனுப்பும் பணியில் நடைபெற்றிருக்கு. இந்த பணியில பாத்தீங்கன்னா தவேகவுடைய கட்சி நிர்வாகிகளும் முன்னின்று அவங்களுடைய பாதுகாவலர், தனி பாதுகாவலர்கள் முன்னணியில QR கோடுகள் பரிசோதனை செய்யப்பட்டு ஒவ்வொருவராக உள்ளே அனுப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அகரம்சேரியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு கிராமப்புற சாலை வழியாக இந்த விழா மேடையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேசிய நெடுஞ்சாலையிலே போலீசார் தடுப்புகள் அமைக்கப்பட்டு அங்கே முழு பரிசோதனை செய்யப்பட்டு அங்க இருக்கக்கூடியவர்களை குறிப்பாக நிர்வாகிகள் அனுமதி அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டும் உள்ள அனுமதிக்கிறார்கள். அதன் பிறகு 500 மீட்டர் என 2 இடங்களில் அதாவது சொல்லப்படாது 3 அடுக்கு பாதுகாப்பு என்று சொல்லலாம். அந்த 3 அடுக்கு பாதுகாப்பை கடந்துதான் அந்த விழா மேடைக்கு செல்ல வேண்டும். அங்கு QR கோடு ஸ்கேன் செய்யப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறது. காலை முதலே தொண்டர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு குறிப்பா பாத்தீங்கன்னா சேலத்துல எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்ததை அடுத்து தற்பொழுது தவேக கூட்டத்தில் முதல் முறையாக மேற்கூரையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் தொண்டர்கள் அமர்வதற்கான நாற்காலிகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா விழா மேடை என்பது அமைக்கப்படவில்லை. விஜயுடைய பிரச்சார பேருந்து அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பிரச்சார பேருந்திலிருந்து அவர் சந்தித்து நிர்வாகிகளை சந்தித்து கலந்துரையாடிருக்கிறார். குறிப்பாக 12 மணிக்கு இந்த கூட்டம் துவங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. விஜய் கடந்த 1 மணி நேரத்துக்கு முன்பாக சென்னையிலிருந்து புறப்பட்டிருக்கார் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக. இங்கு விழா ஏற்பாடுகளானது தீவிரமாக நடைபெற்று வந்திருக்கு. குறிப்பாக பாத்தீங்கன்னா போலீசாருடைய அனுமதி என்பது மிகவும் சிரமமாக இருக்கிறது. தொண்டர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்று பாத்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவிற்கு இங்கு போலீசாரானது குவிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் பல்வேறு இடங்கள்ல தீவிரமாக கண்காணிக்கப்பட்டிருக்காங்க. அனுமதி அட்டை இல்லாமல் யாருமே இந்த பகுதிக்கு அனுமதிக்கப்படவில்லை. தொண்டர்கள் பல்வேறு வழிகளில் இந்த விழா மேடைக்கு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களை தடுத்து திருப்பி அனுப்பும் பணியில காவல்துறையினர் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் தொண்டர்கள் கூட்டம் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதிக அளவில் சாலை ஓரங்களிலும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தவேக கட்சி நிர்வாகிகளையும் அவர்கள் அனுமதி அளிப்பவரை மட்டும் வாருங்கள், மற்றவர்கள் யாரும் வர வேண்டாம் என அறிவுறுத்தி அவர்கள் திருப்பி அனுப்பக்கூடிய காட்சிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழா துவங்குவது 12 மணி ஆகும் இருக்கும் பட்சத்தில் தற்பொழுது கூட்டமானது அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறது. நிர்வாகிகள் அதிக அளவில் ஆர்வத்துடன் விஜயுடைய பேச்சை கேட்பதற்காக வருகிறார்கள். குறிப்பாக இது முன்பு மக்கள் சந்திப்பு கூட்டம் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் பின்னர் காவல்துறையுடைய 20க்கும் மேற்பட்ட நிபந்தனையின் காரணமாக இது அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நிர்வாகிகள் கூட்டமாக மாற்றப்பட்டது. கிட்டத்தட்ட 4900 நிர்வாகிகளுக்கு மட்டுமே அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்பாடுகளை பொறுத்தவரை இதுவரை இல்லாத வகையில் முழுமையாக தவேகவுடைய கட்டுப்பாட்டில் விழா மேடையில் அமைக்கப்பட்டு மேற்கூரைகள், நாற்காலிகள் அமைக்கப்பட்டு தண்ணீர் பாட்டில்கள் வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக மருத்துவ குழுக்கள் அதிக அளவில் பல்வேறு சம்பவங்கள் நடந்த வண்ணம் தற்பொழுது மருத்துவ குழுக்கள் அதிக அளவில் வச்சிருக்காங்க. பல்வேறு ஆம்புலன்ஸ், அதாவது அவசர ஊர்திகளும் இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த
கூட்டத்தில் வந்து இந்த கூட்டத்தில் இது போல எந்த ஒரு அசம்பாவித சம்பவமும் நடைபெறாமல் இருக்கும் வண்ணம் பல்வேறு ஏற்பாடுகளை தாவேகா நிர்வாகிகள் செய்திருக்கிறார்கள். கூட்டமானது 12 மணிக்கு துவங்கி நடைபெற இருக்கிறது. தொண்டர்களின் ஆர்வமாக அதிகமா இருக்குது. கடந்த தமிழகத்தில் தேர்தல் பரப்புரைகள் சூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது விஜயோடைய பேச்சு எந்த அளவுக்கு இருக்கும், அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக தொண்டர்களும் அவர்களுடைய நிர்வாகிகளும் ஆர்வத்துடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். பழனிவேல், நீங்க குறிப்பிட்டது போல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடக்கும்னு எதிர்பார்த்திருந்த நிலையில நிர்வாகிகள் கூட்டமாக மாற்றப்பட்டிருக்கு. இந்நிலையில் தாவேகாவினருக்கு என்னென்ன நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருக்கு? குறிப்பாக மக்கள் சந்திப்பு கூட்டம் என்று அறிவிக்கப்பட்டது. சுமார் 25,000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என காவல்துறையிடம் அனுமதி கோரப்பட்டது. ஆனால் காவல்துறையினர் 25,000 மக்கள் திரண்ட பட்சத்தில் போதிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதற்கு திறந்த வெளியில், குறிப்பாக சொல்லப்படும் திறந்த வெளியில் அதிக அளவில் பந்தல் ஏற்படுத்தப்பட வேண்டும், மேற்கூரைகள் அமைக்கப்பட வேண்டும், நாற்காலிகள் போட வேண்டும், தடுப்புகள் போட வேண்டும் என்ற 20க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளை அவர்கள் விதித்திருந்தார்கள். ஆனால் அந்த நிபந்தனைகளுக்கு ஏற்றவாறு தற்சமயம் நிர்வாகிகளால் அதை மேற்கொள்ள முடியாத சூழலில் அவர்கள் அதை நிர்வாகிகள் கூட்டமாக மாற்றினார்கள். எங்களுக்கு 5,000 பேர் மட்டும் நிர்வாகிகள் கலந்து கொள்கிறோம், அதற்கு அனுமதி தாருங்கள் என கேட்டார்கள். அதனால் காவல்துறை அனுமதி ஏற்று அவங்க மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நிர்வாகி சந்திப்பு கூட்டமாக மாற்றியிருக்கிறார்கள். அதன்படியே 4,900 நிர்வாகிகளுக்கு மட்டுமே அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கு. பொதுவா தாவேகா தலைவர் விஜய் சாலை மார்க்கமாக வரும்போது அவரது வாகனத்தை சுற்றி நிறைய நபர்கள் இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த முறை அப்படியெல்லாம் வரக்கூடாது என்பதையும் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அதற்கான முன்னேற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமாக. குறிப்பாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் விமானம் மூலியமாக தனி விமானத்தில் விமான நிலையம் அங்கிருந்து சாலை மார்க்கமாக வருவார். அப்படி வரும்போது அவரை பின்தொடர்ந்து தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள் யாரும் வரக்கூடாது என காவல்துறை ஒரு நிபந்தனையானதை விதித்திருக்கிறார்கள். ஆனால் அதையும் மீறி பல இடங்களில் வாகனங்களில் பின்தொடரும் சம்பவங்கள் நடந்த வண்ணமே இருக்கிறது. கடந்த முறை சேலத்தில் விஜய் அவர்கள் பரப்புரைக்கு வந்தபோது விமான நிலையத்தில் காமலாபுரம் விமான நிலையத்திலிருந்து இறங்கி சேலம் வரையில் அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் மார்க்கம் சாலை வழியாக வந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து ஏராளமான இருசக்கர வாகனங்களில் அவர்கள் தொண்டர்கள் வந்தார்கள். அவர்களை தடுக்கும் வகையில் ஆங்காங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டது. குறிப்பாக இந்த கருப்பூர் சுங்கசாவடி அருகே போலீசார் இருசக்கர வாகனங்களை தடுத்து நிறுத்தி அனுப்பி வைத்தார்கள். விஜய் அவர்களும் தங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது கூட நம்ம பல காட்சிகள், வீடியோ காட்சிகள் பார்த்து என்னை பின்தொடராதீர்கள், கூட வராதீங்கன்னு சொல்லி அவங்க கூட வாகனத்தில் செல்லும் போதே அறிவுரை வழங்கினார். அப்படி இருப்பினும் அவர்கள் தொண்டர்கள் அதிக அளவில் வராங்க. அதனால இந்த சம்பவங்கள் குறிப்பாக விஜய் அவர்கள் சென்னையிலிருந்து சென்னை டு பெங்களூர் ஹைவே அந்த சாலை பிரதான சாலையில் வருகிறார். கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டி இருக்கும் அங்கிருந்து இங்க வருவதற்கு. அதற்குள் அவரை பின்தொடர்வதற்கான நிறைய வழிவகைகள் இருக்குது. ஆனால் அதை தடுப்பதற்காகவே பல்வேறு இடங்களில் போலீசார் தடுப்புகள் அமைக்கப்பட்டு அவர்களை பின்தொடரக்கூடாது என்ற நடவடிக்கைகள் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது. இன்னும் கூட்டணி குறித்தான முடிவுகளும் தாவேகா எடுக்காமல் இருக்காங்க. அதே நேரத்தில் நேற்று வியாசர்பாடியில் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் தாவேகாவினுடைய முக்கிய நிர்வாகிகளான ஆதவர்ஜனா மற்றும் ஆனந்த் ஆகியோர் விஜய் பெரம்பூர்ல போட்டியிடுவார் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றிருக்காரு. இப்படியெல்லாம் முக்கிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் போது இன்று விஜய் என்ன பேசுவார்ங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அப்படி விஜய் இன்னைக்கு என்ன பேசுவார்னு எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக. அதாவது அரசியல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் விஜயோடைய பேச்சானது இருந்தது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என திறந்த வெளியில் விஜய் அவர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு கருத்துக்களை தெரிவித்தார். அவரது கருத்தை ஏற்று தமிழகத்தில் தற்போது பல்வேறு கட்சிகளில், அரசியல் கட்சிகளில் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்கிற ஒரு கருத்து பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தாவேகாவுடன் இதுவரை எந்த ஒரு பிரதான அரசியல் கட்சிகளுமே கூட்டணிக்கு செல்லவில்லை. அவர் ஓப்பனாக அவர் தங்களுடன் ஆட்சியில் பங்கு அறிவித்த நிலையிலும் இதுவரை எந்த கட்சிகளும் கூட்டணிக்கு செல்லாத நிலையில் தற்பொழுது விஜய் எந்த மாதிரியான ஒரு பேச்சை ஆற்ற இருக்கிறார், உரையாற்ற இருக்கிறார் என்பது தெரிய வரும். நீங்க சொன்ன மாதிரி பெரம்பூர்ல நேற்றைய தினம் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவார் அல்லது வட சென்னையில் போட்டியிடுவார் என்று அவர்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர் சென்னை மண்டலமாக தேர்ந்தெடுத்து போட்டியிடுகிறாரா அல்லது தமிழகத்தில் பிற மாவட்டங்களில் எங்காவது போட்டியிடுகிறாரா என்பது கேள்விக்குறி இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு தொண்டர்களுமே விஜய் எங்கு போட்டியிட்டாலும் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். கூட்டணி என்பது விஜய் அவர்கள் போட்டது கிட்டத்தட்ட எங்களுடன் கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியில் பங்கு கிடைக்கும் என்று தெரிவித்தார். ஆனா அது அவருக்கு எதிர்பார்த்த அளவு கை கொடுக்கவில்லை என்று தெரிகிறது. ஏன்னால் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் அனைத்துமே ஒவ்வொரு கூட்டணி இறந்து விட்டார்கள். அதனால் கூட்டணி என்பது இனி விஜய்க்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் விஜயுடைய பேச்சு இன்று எப்படி இருக்கும், அவர் எதை நோக்கி அடுத்த பயணம் மேற்கொள்கிறார் என்பது குறித்து இன்றைய பேச்சு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
குறிப்பா வேலூர்ல நடக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாருடைய கண்காணிப்பிற்கு கீழே ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு? தாவேகாவினுடைய முக்கிய நிர்வாகிகள் யாரேனும் இந்த நேரத்தில் அங்க இருக்காங்களா? குறிப்பாக ஒரு 20 தினங்களுக்கு முன்பாகவே இந்த பகுதியில் இந்த நிர்வாகிகள் கூட்டத்திற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நிலங்கள் சமன் செய்வது, அதே போன்று அந்த மேற்கூரை அமைப்பது, நாற்காலிகள் அமைப்பது போன்ற பல்வேறு பணிகளை செய்திருக்காங்க. கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், அதாவது வேலூர் மாவட்ட செயலாளர்கள், அதே போல் மேற்கு கிழக்கு போன்ற நிர்வாகிகள் இந்த பணிகளை மேற்கொண்டிருந்தாலும் தற்பொழுது கட்சியின் முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, அதே போல குஷி ஆனந்த் அவர்கள் வந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. விரைவில் அவர்கள் விழா மேடைக்கு வருவார்கள் என்று தெரிகிறது. ஏன்னால் விஜய் அவர்கள் சற்று முன் சென்னையிலிருந்து புறப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட ஏற்பாடுகளை கவனிப்பதற்காக கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் தற்பொழுது இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் அனைவரும் வந்து வேலூர் பகுதியில் முகாமிட்டிருக்கிறார்கள். தற்பொழுது விழா மேடை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பாதுகாப்பு இதுவரை விஜய் அவர்கள் கூட்டத்தில் எங்கேயுமே போடப்படாத அளவிற்கு பாதுகாப்பானது அதிக அளவில் போடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான போலீசார் குறிப்பாக பல்வேறு இடங்கள்ல வந்து அவங்க வந்து பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்காங்க. தடுப்புகள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல வந்து போலீசார் தடுப்புகளை அமைத்து அந்த பகுதியில வந்து தீவிர சோதனைக்கு பின்னே அனுப்பப்பட்டு வந்துகிட்டு வராங்க. வேலூரில் இன்னும் சில மணி நேரத்தில் தாவேகா நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறவிருக்கும் நிலையில் களத்திலிருந்து விவரங்களை அளித்தமைக்கு நன்றி பழனிவேல்.